வேலூர் டிவிஷன் மாற்றி வேலூர் கோட்டம் வரல வச்சுருக்கேன் அந்த ஹோட்டலே உள்ள இல்லையா நீ ரமேஷ் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தூக்கி எடுக்க முடியாது. கொஞ்சம் இதில் பாதி அதில் பாதி வைங்க. இதுலேயும் அதில் பாதி கொட்டுங்க. இல்லை கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. 2 மில்லி 10 லிட்டருக்கு 2 மில்லி அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையெல்லாம் நம்ம ஊற்றோம்னா 10 லிட்டருக்கு 2 மில்லி. அப்போ 90 லிட்டருக்கு 18 மில்லி நம்ம வந்து ஒன்று ஊற்றிருக்கோம் பூஞ்சானக்கொல்லி. அடுத்தது பூச்சிக்கொல்லியும் அதே அளவு தான், 18 மில்லி தான். சரிங்களா, அதை ஊற்றிருக்கோம். இப்படி கணக்கு எழுதிக்கங்க. ஃபார்முலா இதுதாங்க. எல்லாம் சத்து கொடுக்குறாங்க, அயன் கொடுக்குறாங்க, ஜிங்க் கொடுக்குறாங்க, யூரியா கொடுக்குறாங்க. முளைப்பு திறன், ஸ்ட்ரென்த்து எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 20 கரணை வைப்பீங்க இல்லையா, அது வந்து 21 நாட்களுக்கு அந்த பயிருக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்து அந்த கரணையில் இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மினியா எல்லாத்துலேயுமே சின்னதாக இருக்கும், பத்தாது நியூட்ரியன்ஸ் பத்தாது. இது எப்படி நீங்க அந்த இதுல வைப்பீங்க? இந்த சிங்கிள் பட் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க பண்ணலாம். இல்ல இந்த இது வந்து ஒரு பாத்திரம். இதுல நீங்க என்ன வேணாலும் போடலாம். 2 பட் 3 பட் சிங்கிள் பட் எது வேணாலும் போடலாம். ஆனா இவங்க போடக்கூடிய டானிக் இருக்குதுல்ல, அதுல அந்த பட் வந்து முழுகி இருக்கணும். இப்போ சிங்கிள் பட் எதுக்கு போடுறோம்னா, ஒரு ஏக்கராவுக்கு தேவையான 5000 எல்லாம் சத்து கொடுக்குறாங்க, அயன் கொடுக்குறாங்க. இதில் கலந்த டப்பா அது அப்படியே ஸ்மூத்தாக இருக்கணும். பால் திரிஞ்ச மாதிரி திரிஞ்சு இருக்கக்கூடாது. வைக்கும்போது தொம்முன்னு போடக்கூடாது, மெதுவாக போடணும். அப்புறம் சில சமயங்க பெருத்த கரணையாக இருக்கும், கொஞ்சம் போஷாக்காக இருக்கும். அந்த பக்கம் அந்த மேலே மானிட்டர் ஒன்று இருக்குது, நல்ல முழுவோன்னு தண்ணியில் வச்சு தள்ளிக்கிங்க. கையை தண்ணி மட்டும் கொண்ட சாமி கை கழுவி. நீங்கள் பாருங்க இந்த வேக்கம் பம்பில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் 180 இருந்து பரவாயில்ல. இதுலேயே நிற்கணும். நமக்கு மிஷினில் வந்து எந்த இது இருக்காம ஒரு 15 நிமிஷம் நமக்கு வந்து இதுலேயே நிற்கணும். எதுக்கு இந்த இப்போ மிஷின் ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த 4 நிமிஷத்துலேயே உள்ள இந்த இதுக்குள்ளே ட்ரம்முக்குள்ளே இருந்து காற்று ஃபுல்லாக வெளியில் எடுத்துருக்கோம். அப்புறம் இந்த 15 நிமிஷம் எதுக்கு விட்றோன்னா, அந்த நம்ம கரும்புக்குள்ளே காற்று கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த 15 நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எடுக்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து நம்ம மறுபடியும் அந்த 15 நிமிஷம் வைக்கணும். அட்லீஸ்ட் 20 நிமிஷம் கூட நீங்கள் வைக்கலாம். நேரம் இருக்குதுன்னா 20 நிமிஷம் வரல கூட நீங்கள் வைக்கலாம். அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. 20 நிமிஷம் கழிச்சோன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மற்ற டவுட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ மேடத்திட்ட கேட்டிங்கன்னா மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, நடுவில் இதை ஆன் பண்ணிட்டோம். டைம் யாரும் நோட் பண்ணிக்கணும். சிங்கிள் பட்டட் சீலிங்ஸ் நேரா பிளான் பண்ண முடியும். ரெண்டு பரு கரணை ஒன்று வச்சோம்னா அது வராது. இதே கெமிக்கல் மறுபடியும் 2-3 தடவை சரி தூக்கி மேலே மேல 5 அலசல் எடுத்துக்கலாம். ஏய் நீ இருங்க இல்ல இது தூக்கி இருங்க மேடம். சார் இல்ல மேலே வச்சு லெவல் பார்க்குறீங்களா? சரி அப்போ உள்ள வச்சிருங்க. அவர் ஏதோ லெவல் சார் பார்க்குறாங்க. இந்த ஆப்போசிட் வைக்க தம்பி சாரோட பிரதர். இது ஒன்று எடுத்துக்கலாம்.